ரேட் அஃபோர்டபுள் அண்ட் நிறைய ஆஃபர்ஸ் இருக்கும். மேடா இங்கே செஞ்சு இங்கே சேல் பண்ணுவாங்க. ஒட்கா, ரம்மு, ஜின்னு, வைன் 1000 அந்த மாதிரி வருது. சோறு ஆன்டிபயோட்டிக் எல்லாமே அன்றைக்கி நான் ரொம்ப நேரம் தேடினேன். நாங்கள் எப்போ சண்டை போட்டாலும் காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்கு இங்கே வந்து போகணுன்னா நாங்கள் கண்டிப்பாக போடுவோம். அதை தவிர்த்து உங்களுக்கு ஏதாவது கண்டென்ட் வேணும்னா சொல்லுங்கள். இது நம்ம ஊர் ஜியோ டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் ரிலையன்ஸ் அங்கே இருக்குங்களா, அங்கே இருக்க மாதிரி தான் எல்லாமே இங்கே இருக்கும். ஆமாம். அண்ட் அங்கே போனோம்னா ட்ரெஸ்ஸஸ் ஆமாம் அதுவுமே ஆஃபர். இப்போ 2x1 ஆஃபர் தானா, 2 எடுத்தா 1க்கு மட்டும் பே பண்ணணும். கரெக்ட். சூப்பருங்க, தெளிவு தான். எங்க அப்பா அப்பவே சொன்னா, மகனே உனக்கு ஆழமான எதிர்காலம் இருக்குடான்னு. அண்ட் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பேக்கிங் திங்ஸ். ஸோ இங்கே ரெடிமேடாக இங்கேயே செஞ்சு இங்கே சேல் பண்ணுவாங்க. ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், நல்லாவும் இருக்கும். இங்கே ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு விற்கிறாங்க. பான் தூள்னா பிரெட், சுகர் பிரெட். ஸோ பான்னா பிரெட், துல்சேனா சுகர் இன் ஸ்பானிஷ். பிரெட்ஸ் மோஸ்ட்டாக நாங்கள் எப்போ வரும்போதெல்லாம் இங்கே காலி ஆகிடும். இது இப்போ தான் செஞ்சு வச்சுருக்காங்க போல், அதனால் இன்னும் இருக்குது. இது ஃபுல்லாக விஸ்கி, ஓட்கா, ரம்மு, ஜின்னு, வைன் எல்லாமே இங்கே இருக்கும். ஆமாம், நீங்கள் எது வேணுமோ வாங்கிக்கலாம். அண்ட் இன்னொன்று என்னென்னா இங்கே வந்து கண்ட்ரி வைஸ் இருக்கும். லைக் இப்போது பாருங்கள், இது மெக்சிகோ, இது சிலே, அது EUA, அப்புறம் அர்ஜென்டினா, ஃப்ரான்ஸ். ஸோ நம்ம அந்த ஊரோட ஸ்பெஷல் ட்ரிங்க் என்னவோ அதை நம்ம இங்கே பிரித்து வச்சுருப்பாங்க. ஸோ நம்ம அதுக்கு தம்பி வாங்கிக்கலாம். இந்த வைன்ஸ் இருக்கும். ஸோ இது வந்து பால், அது உங்களுக்கே தெரியும். தெரியாது, இந்த விளையாட்டுலாம் என்கிட்ட வச்சுக்காத. தெரியாது. இது வந்து 1.8 லிட்டர். இது எவ்வளோன்னா 41 mx. நம்ம ஊரில் 1 லிட்டர் எவ்வளோன்னு கணக்கு பண்ணிக்கோங்க. இங்கே 41 mxன்னா நம்ம ஊரில் இது சேஞ்ச் பண்ணோன்னா இது வந்து 200 சம்திங் வரும். அதனால் இது 1.8 லிட்டர்ஸ். அப்போ 1 லிட்டர் நம்ம ஊர்லேயும் இதையும் கம்பேர் பண்ணிக்கோங்க. இதுதான் ரேட். மஸ்ட் நீடட் இங்கே. ஏன்னா இங்கே வந்து வீட்டில் டேப் ஆர் ஹேண்ட் ஷவர் எதுவுமே கிடையாது, ஒன்லி டிஷ்யூஸ். அதுக்குன்னு இந்த டிஷ்யூ போடாதீங்க, எல்லாம் கட் ஆகிடும். அதுக்குன்னு தனி டாய்லெட்டரி டிஷ்யூன்ட்டு தனியாக இருக்குது. டாய்லெட் டிஷ்யூ இது நார்மல் டிஷ்யூ. இங்கே வந்து கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயம் டிஷ்யூஸ். பக்கம் இருக்கிறது வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், நகெட்ஸ், ஜங்க் ஃபுட்ஸ். அது இப்படியே லெஃப்ட்டில் போனீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்கும். ஃப்ரோசன் ஜங்க் ஃபுட். ஸோ இதை எடுத்துகிட்டு போய் நம்ம வீட்டில் வந்து இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக ஐஸ்கிரீம், டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர் ஐஸ்கிரீம்ஸ். இது வந்து ஃப்ரோசன் ப்ரான்ஸ். ஸோ 179, ஆல்மோஸ்ட் 1000 அந்த மாதிரி வருது. இங்கே க்ளீன் பண்ணி வச்சுருப்பாங்க. இதெல்லாம் நாங்கள் மோஸ்ட்டாக வாங்கினதில்லை, நாங்கள் ஃப்ரெஷ்ஷாக தான் வாங்கி செய்வோம். அது வந்து மார்க்கெட்டில் இருக்கும். அது சாட்டர்டே சண்டே மார்க்கெட்டில் போனோம்னா நமக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். ஸோ இது ஃபுல்லாக ஓட்ஸ், ரைஸ். என்ன இங்கே நின்றுட்டு இருக்கீங்க? போங்கடா போய் வேலையில பாருங்கடா. சொல்லு. நம்ம என்ன வாங்க போகிறோன்னா ரைஸ். நம்மளோட பேஸ் ஃபுட்டே ரைஸ். சோறு. ஸோ இது நம்ம ஊர் சேமியா மாதிரி இருக்கும். இது ஒன்று மட்டும்தான் மெலிசாக இருக்கும். ஸோ நம்ம ஊர் இது மாதிரி இருக்கும். மற்ற எல்லாமே ரொம்ப திக்காக இருக்கும். உங்களுக்கு நான் அதையும் காட்டுறேன். இது பார்த்தீங்கன்னா திக்காக இருக்கும். ஸோ நம்ம ஊர் சேமியா மாதிரி வராது. இது எவ்வளோ ப்ரைஸ் வருதுன்னா 12 mxn. ஸோ இன்ட்டு 5 60 ருபீஸ் மாதிரி வருது. ஸோ நல்லா மெலிசாக இருக்கும். ரேட் வந்து இங்கே டிஃபர் ஆகிட்டே இருக்கும். 4ல் ஸ்டார்ட் ஆகி லைக் 4.5, 5 அந்த மாதிரி இருக்கும். இப்போ ரேட் வந்து கரன்சியோட வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ இப்போ இருக்கிற ரேட்டு தான் இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. மற்றபடி ஒரு அப்ராக்சிமேட் ரேட் நீங்கள் வைக்கணும்னா நீங்கள் 4.2 ஆர் 4.5 ஸோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் நம்ம அரிசி இல்லை,
மீன்ஸ் இந்த அரிசி தான் நம்ம ஊர் கொஞ்சம் அந்த டேஸ்ட் வருது, அதனால நாங்கள் இந்த ரைஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். வேறு வேலையை சொல்லுவாங்க. அந்த பிராண்டில் இருக்கிற அரிசி இது. இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்லாம் சொல்ல முடியாது. கொஞ்சம் நம்ம ஊர் அந்த மாதிரி இருக்கும். நம்ம ஊர் அரிசி இங்கே விற்கிறாங்க இந்தியன் க்ரோசரி ஸ்டோர்ஸில். சோனா மசூரி இருக்கும், எல்லாமே இருக்கும். ஸோ நீங்கள் ப்ரைஸ் கம்பேர் பண்ணிவிட்டு காஸ்ட் ஆஃப் லிவிங் நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா, ஸோ அதுவுமே நான் உங்களுக்கு ஒரு தனி வீடியோ போடுறோம், காஸ்ட் ஆஃப் லிவிங் இங்கே எவ்வளோ ஆகுதுன்ட்டு. ஸோ இந்த மாதிரி காஸ்ட் கட்டிங்லாம் பண்ணிங்கன்னா ஓகே, குட், சர்வைவ் பண்ண முடியும். ஸோ இது வந்து எவ்வளோ பார்த்தீங்கன்னா 750 கிராம்ஸ். ஸோ இதை வந்து நம்ம 2 எடுத்துப்போம். நம்ம வந்து சாப்பிட்ற சாப்பாடு பார்த்தீங்கன்னா ஒரு பேக்கெட் பத்தாது. ரேட்டு சொல்கிறான். ரேட்டு வந்து அதை நான் ஏற்கனவே சொன்னேங்களே, 74.5 pesos, 50 pesos. ஸோ அதை நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணிங்கன்னா, நான் மேக்ஸில் கொஞ்சம் வீக்கு, நீங்கள் சொல்லுங்கள். இதில் கப் நூடுல்ஸ் இன்ஸ்டண்ட்டாக ஹாட் வாட்டர் போட்டு நம்ம சாப்பிட்லாம். நாங்கள் இது வரைக்கும் இதெல்லாம் ட்ரை பண்ணதில்லை, ஏன்னா இது உங்களுக்கு தெரியாது, அதனால் இவங்க சொல்கிறாங்க இன்ஸ்டண்ட்டாக ஹாட் வாட்டர் போடலாம். ஹாட் வாட்டர் இன்ஸ்டண்ட்டாக வராது. ஹாட் வாட்டர் போடவே உங்களுக்கு 2 minutes ஆகும். அந்த 2 minutes முடிஞ்சு இது ஒரு 3 minutes, 5 minutes மேகி ரெடி. ஆமாம். அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அங்கே கிச்சனுக்கு தேவையான பொருட்கள் அனைத்தும் கிடைக்கும். இங்கே எலக்ட்ரானிக்ஸ், ஸோ இங்கே ட்ரெஸ்ஸஸ், லேடி செஷன். இங்கே பாருங்க ஒரு பொம்மை. ஸோ அங்கே மேலே தமாஸ்ன்னு போட்டுக்கல, தமாஸ்னால் லேடி செஷன். ஆமாம், இங்கேயும் ஆஃபர் இருக்குது 2-1. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மிக்ஸி, கிரைண்டர், எலக்ட்ரானிக்ஸ். நீங்கள் சம்டைம்ஸ் ரொம்ப கம்மியிலலாம் வந்துட்டு ஆஃபர் இருக்கும். லைக் இப்போ 50% இருக்காங்க. ஃபார்மசி, ஸோ இங்கே நமக்கு மெடிக்கல் திங்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ வெளியில் வச்சுருக்க திங்ஸ் எல்லாமே வந்து நம்ம வாங்கிக்கலாம். அவங்க இங்கே உள்ளே இருக்க திங்ஸ்லாம் வந்துட்டு மோஸ்ட்டாக ப்ரிஸ்கிரிப்ஷன் இருந்தால் தான் வந்து கொடுப்பாங்க, இல்லைன்னா கொடுப்பாங்க. அது டேப்லெட்ஸ் பொறுத்து. ஆன்டிபயோட்டிக் எல்லாமே அன்றைக்கி நான் ரொம்ப நேரம் தேடினேன், அவங்க தரல. ஏன்னா ப்ரிஸ்கிரிப்ஷன் கேட்குறாங்க, ஃபிசிக்கலாக இருக்கணும். நீங்கள் வாட்ஸ்அப்பில் காமிச்சிங்கனாலும் தர மாட்டாங்க. இங்கே வெளியில் இருக்கிறது எல்லாமே நீங்களே கூட எடுத்துக்கலாம். கூட்டம் பாரு, போயிடலாமா? இன்னைக்கு ஏன் இவ்வளோ கூட்டம் வந்துச்சுன்னு தெரியல. நான் வரேன்னு சொல்லியிருந்தேன், அதுக்கு நீ இவ்வளோ கூட்டம்ன்றது ரொம்ப அதிகம் தான். இங்கே வந்து அவங்களோட பில்லிங் செஷனும் இருக்குது, இது செல்ஃப் பில்லிங். ஸோ எப்படி செல்ஃப் பில்லிங் பண்ணோன்னு நாங்கள் காட்டுறேன். பார்ட் ஆஃப் திஸ் க்ராசரி ஷாப்பிங் வந்து இந்த ஷூட்டிங் தான். ஜாலியாக இருக்கும் அங்கே வைக்கணும். சாண்டா கிளாரா எங்களோட ஃபேவரட் ஐஸ்கிரீம் ஷாப். ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும், நிறைய ஃப்ளேவர்ஸ் இருக்கும். நாங்கள் வந்து நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது இங்கே தான் நிறைய ஐஸ்கிரீம் சாப்பிட்டேன். அண்ட் இங்கே பேர் டாக் ஷாப் தான் இது. ஸோ இது பெட் ஷாப், இது புதுசாக இருக்குது, இங்கே புதுசாக ஷாப் போட்டிருக்காங்க. அண்ட் அங்கே தெரியுதுல்ல, அது வந்து சில்வர் ஷாப். ஆக்சுவலாக வந்து யாருமே கோல்டு அவ்வளோ ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. ஏன்னா வீடியோ உங்களுக்கு அந்த ஸ்க்ரீனில் ஓடுது பார்த்தீங்களா, அதெல்லாம் அவங்க ஓடல. இங்கே கோல்டு வந்து மோஸ்ட்டாக ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க, ஏன்னா கோல்டோட வேல்யூ வந்து ரொம்ப கம்மி. 18K நம்ம ஊரில் கம்மி, அதை விட கம்மிங்க 10K தான், 10 கேரட். ஸோ குவாலிட்டி நல்லா இருக்காது. இங்கே இருக்கவங்க எல்லாருமே மோஸ்ட்டாக வந்து சில்வருக்கு தான் போவாங்க. அண்ட் சில்வர் நிறைய சில்வர் ஷாப்ஸ் இருக்கும், அண்ட் குவாலிட்டியும் நல்லாயிருக்கும், டிசைன்ஸும் நல்லாயிருக்கும். நான் இப்போ உங்களுக்கு காமிச்ச ஷாப் வந்து நான் அங்கே நானே வந்து ஒரு 3 திங்ஸ் வாங்கியிருக்கேன். ஸோ இந்த ரிங் கூட அங்கே வாங்கினது தான். அங்கே நல்லாயிருக்கும், குவாலிட்டி, ரேட்டும் அஃபோர்டபுளாக இருக்கும். ஸ்டார்பக்ஸ் கூட இருக்குது இந்த மாலில். இது வந்து கேஃபேனா. ஆமாம், இந்த கெஃபே வந்து எங்களுக்கு கொஞ்சம் ஸ்பெஷல். ஏன்னா வந்து இங்கே நாங்கள் எப்போ சண்டை போட்டாலும் காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்கு இங்கே வந்து உட்காந்து we will sit, talk, உள்ளே போய் சாப்பிடலாம். இப்போ நம்ம சண்டே போடல எதுக்கு? ஸோ இங்கே வந்து எப்போ சண்டை போட்டாலும் we will sit, talk அண்ட் அந்த சண்டே இங்கேயே முடிச்சுட்டு தான் நாங்கள் வீட்டுக்கு போவோம். அண்ட் அது இனிமேல் போகிறதுக்காக உள்ளே போகிறோம். இல்லை, இங்கே வந்து ஃபுட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். லைக் திங்ஸ், சாப்பாடுலாம் இல்லை. அண்ட் கீழே வந்து போனோன்னா புக்ஸ், நம்ம உள்ளே போய் புக்ஸ்லாம் படிக்கலாம். நாங்கள் இதுக்காக போனதில்லை. இங்கே வந்து எங்களுக்கு ப்ரௌனி, லைக் டாப் நாச் ப்ரௌனி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், என்னோடய ஃபேவரட். அண்ட் மேங்கோ கேக்குன்னு ஒன்று இருக்கும், அதுவுமே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாமே லைக் ஹோம்மேட் மாதிரி இருக்கும். இதுதான் நான் சொன்ன ப்ரௌனி, என்னோடய ஃபேவரட். நட்ஸ் நிறைய போட்டிருப்பாங்க.
மோஸ்ட் ஃபேவரட். வேறு இடத்துல கூட நான் ப்ரௌனி இங்கே சாப்பிட்ருக்கேன், பட் அதெல்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இல்லை. கேக் அவ்வளோ மேங்கோ பல்ப் போட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ஒரு குட்டி ரிலேஷன்ஷிப் அட்வைஸ் என்னன்னா, எங்களை மாதிரின்னு சொல்ல முடியாது, குட்டி ரிலேஷன்ஷிப் அட்வைஸ் என்னன்னா, அவங்க பேசிட்டு இருப்பாங்க. சோத்திரையும் அடி வாங்கியாச்சு, சேத்திரையும் அடி வாங்கியாச்சு. ஸோ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபோ இல்லை லவ்வர்ஸோ கப்புள்ஸோ வந்துட்டு சண்டை போடுறீங்கன்னா ஈகோ இல்லாமல் கொஞ்சம் அதுக்கு டைம் கொடுத்து, மேபி சண்டைனா ஒரு 1 day மாதிரி டைம் கொடுத்து, இல்லை ஆஃப் டே மாதிரி டைம் கொடுத்து, அண்ட் தென் சிட் அண்ட் டாக், உட்காந்து பேசுங்க. அந்த சண்டை திரும்பி அதே விஷயத்துக்கு ரிப்பீட் ஆகக்கூடாது. அண்டு உங்களுக்கு என்ன தோணுதோ அதை சொல்லுங்கள். உங்களுக்கு எதாவது பிடிக்கலன்னா அதை சொல்லுங்கள். ஸோ எங்களோட குட்டி அட்வைஸ் இது. எங்கள் ரிலேஷன்ஷிப் அப்படி தான் இப்போதைக்கு ஓடிட்டு இருக்கு. சண்டை வராத ரிலேஷன்ஷிப் எதுவுமே இல்லை, சண்டை வரும். சண்டை வந்தாலும் உட்காந்து பொறுமையாக பேசி ஆர்டர் ரெடி. அவங்க என்ன பேசிகிட்டு இருந்தாங்கன்னு எனக்கு தெரியாது. வாழ்க்கைக்கு தத்துவமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவங்க நினச்சிட்டு இருப்பாங்க. அதனால் என்ன சொல்கிறாங்களோ கேட்காதீங்க. என்னை வச்சு ஒன்றும் காமெடி பண்ணலை. சரி, ஓகே. இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறோம். சொரியானாவில் ஒரு 2-3 திங்ஸை வந்து ரேட் கம்பேர் பண்ணி போட்டிருந்தோம். அந்த மாதிரி நாங்கள் நெக்ஸ்ட் டைம் வரும்போதும் இன்னும் ஒரு 3 திங்ஸ் வந்து ரேட் கம்பேர் பண்ணி போடுறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்ன ஃபீட்பேக் இருந்தாலும் அதை சொல்லுங்கள். அப்புறம் உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ வேணும்னாலும் நீங்கள் உங்களோட கமெண்ட்ஸில் போடலாம். கல்ச்சர், ஃபுட்டு, அந்த மாதிரி பிளேசஸ் எதுனா வந்து உங்களுக்கு எப்படியோ நாங்கள் அடுத்தடுத்து போகணுன்னா நாங்கள் கண்டிப்பாக போடுவோம். அதை தவிர்த்து உங்களுக்கு ஏதாவது கண்டென்ட் வேணும்னா சொல்லுங்கள். அண்ட் ஆல்சோ இந்த வீடியோவில் ஏதாச்சும் உங்களுக்கு ஃபீட்பேக் இருந்தாலும் சொல்லுங்கள். எனி ஃபீட்பேக் ஆர் அக்செப்டட். ஸோ இதோட நாங்கள் இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். நெக்ஸ்ட் வீடியோவில் எங்கள் எல்லாரையும் பார்க்குறோம். பை பை. அடுத்த வீடியோவில் பார்க்குறோம். சொல்லிட்டோம். பாய்.